விஜய்க்கு வர கூட்டத்தை எம்ஜிஆருக்கு வரக்கூடிய கூட்டத்தோட ஒப்பிட்டு பண்ணுறாங்க. ஓட்டா மாறுமா உங்களுடைய கணிப்பு? எம்ஜிஆர் நேராக கோடம்பாக்கத்துலேருந்து கோட்டைக்கு வரலைங்க. அவர் 20 வருஷம் ஒரு கட்சியில் இருந்து திமுகவில் இருந்து திமுகவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு அவர் படங்களில் திமுகவை பற்றி பேசி திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி இருந்து அப்புறம் ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனையினால் வெளியில் இருந்து கட்சி ஆரம்பித்தார். தவிர எம்ஜிஆர் சினிமாவில் ஒரு டூயட் பாட்டு நேராக இங்கே கட்சி ஆரம்பித்த மாதிரி விஜய் நினச்சா பாவம் விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். தவிர இங்கே தமிழக அரசு வருஷம் இங்கே எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. அதில் வர கூட்டத்தை விடவா இது இன்ஃபேக்ட் இது காசு கொடுத்து உள்ள வர கூட்டம் லட்சக்கணக்கில் வராங்க. அதனால் தவிர கூட்டம் எல்லாம் ஓட்டாவே மாறாது. அவருக்கு திருச்சியில் வந்த கூட்டம் நாகப்பட்டினத்தில் வரலையே. தவிர மனப்பாடம் பண்ணி 3 நிமிஷம் படிக்கிறேன் 5 நிமிஷம் படிக்கிறேன் அப்புறம் இன்னும் அங்கிள் என்ன எப்படி இருக்கீங்க இப்படி இதெல்லாம் சினிமாவில் கைத்தட்டலுக்கு உதவும். ஜனங்க கிட்ட போகணும். விஜய் தொடர்பில் ஜனங்க தொடர்பில் இருக்கணுமா? விஜய் ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க. யார் வேணால் உங்கள் குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள். அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களும் தப்பு தவறுமா எழுதி கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில் 4 தெரு 5 தெருவில் இருந்தாலே ஒரு எம்எல்ஏ ஆயிடலான்னா அப்படிப்பட்டவங்களெல்லாம் அட்வைசராக வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் எப்படி முடியும் சொல்லுங்கள். தவிர விஜய் இன்னும் பக்குவப்பட வேண்டும். விஜய்க்கு அரசியலில் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு 15-20 வருஷம் அவர் உழைக்கணும். சும்மா சனிக்கிழமை சாயங்காலம் மந்திரம் வந்துட்டு போனால் சரியாக வராது. ஏன்னா அரசியலுங்கிறது 24 மணி நேரமும் செய்யக்கூடிய ஒரு சேவை. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் கேரவன்லேருந்து இறங்கி வெளியில் இன்னொரு கேரவன் மேலே ஏறி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயை நம்ம தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் என்ன அப்படின்னு 2026 தேர்தல் விஜய்க்கு புரிய வைக்கும்.